Hi friends. So இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செமிகண்டக்டர்னா என்ன, செமிகண்டக்டர் டைப்ஸ், P டைப் செமிகண்டக்டர், N டைப் செமிகண்டக்டர் எப்படி வந்து ஜென்ரேட் ஆச்சு இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர் டிவைஸ், அதாவது PN ஜங்ஷன் டயோட், இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இதனுடைய ஆப்ரேஷன் அண்டர் பயாஸ் கண்டிஷன், ஃபார்வர்ட் பயாஸில் எப்படி இருக்குது, ரிவர்ஸ் பயாஸில் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது, PN டயோட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து P டைப் செமிகண்டக்டர் நீங்கள் எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் N டைப் செமிகண்டக்டர் எடுத்துக்கணும். இந்த P டைப் செமிகண்டக்டர், N டைப் செமிகண்டக்டர் ரெண்டுமே வந்து எய்தர் ஜெர்மானியம் ஆர் சிலிக்கான், ரெண்டுமே வந்து ஒரே மெட்டீரியல் ஆனதாக இருக்கணும். சிலிக்கான்னா சிலிக்கானாலே ஆனதாக இருக்கணும், இல்லை ஜெர்மானியம்னா ஜெர்மானியம் ஆனதாகவே இருக்கணும். ரெண்டுமே P டைப் அண்ட் N டைப். ஸோ அந்த இப்போ P டைப் சிலிக்கான், N டைப் ஜெர்மானியம் எடுத்துக்கூடாது. அப்போது P டைப் N டைப் ரெண்டுமே வந்து ஜெர்மானியம் அல்லது சிலிக்கானால் ஆனதாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி செமிகண்டக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டு ரெண்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், P டைப்பில் வந்து உங்களுக்கு இங்கே அக்செப்டார் அயான் இருக்குது வித் ஏ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. N டைப் செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோனார் அயான் வித் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணுறீங்க. இப்படி ஜாயின் பண்ணும்போது வரக்கூடியது தான் உங்களுக்கு வந்து PN டயோட். இப்போ ஜாயின் பண்ண செகண்ட் டயக்ராம் பாருங்கள், நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து உங்கள் ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இது பேர் என்ன, இதுக்கு பேர் வந்து ஜங்ஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன். ஜங்ஷன்னா ரெண்டுமே வந்து சேரக்கூடிய இடம். அப்போ என்ன ஆகுனா, சேர்ந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் P டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, N டைப்பில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து கேரியர்ஸ் எல்லாமே வந்து இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது P டைப்பில் பார்த்தீங்கன்னா ஹோலோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, ரைட் சைடில் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, ஹோல்ஸ் எல்லாமே வந்து P டைப் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாமே N டைப்புக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணும். அதே மாதிரி N டைப் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து P டைப்புக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ ஏன்னா இதுதான் வந்து டிஃப்யூஷன் நாம் சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன, டிஃப்யூஷன். அப்போ டிஃப்யூஷன் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. இப்போ டிஃப்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் இன் N டைப் அண்ட் P டைப் வச்சுன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜங்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஜங்ஷனில் இந்த ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்செப்டார் அயானில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, ஒரு வெற்றிடம் அப்படின்னு நாம் சொல்லுவோம், ஹோல் நாம் சொல்லுவோம். அப்போ இங்கே ஹோல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் N டைப்பில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டால் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகுனா P டைப் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ P டைப்புக்கு மூவ் ஆகும்போது என்ன ஆகுனா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நேராக இந்த இடத்துக்கு இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல்ஸ் வந்து ஒரு வெற்றிடம். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் போய்ட்டு அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்பிடுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஹோல் வந்து டிஸப்பியர் ஆகிடுது. அதே போல் தான் இங்கே, அதே போல் தான் இங்கே. சரி, அதே போல் அடுத்த லேயர், அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அயான், இது ஃபஸ்ட்டு ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அயான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது இங்கே போயிட்டு அந்த இடத்த வந்து நிரப்பிடும். இதுக்கு பேர் வந்து ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ். ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ், எலக்ட்ரான் ஹோல் பேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள், ஜங்ஷன் பக்கத்தில் வெறும் அயான்ஸ் மட்டுமே இருக்கும். ஸோ இங்கே வந்து P டைப்பில் வந்து இது வந்து P டைப்பு. ஸோ P டைப் P ரீஜனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும், N ரீஜனில் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அயான் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் ஸ்பேஸ் சார்ஜாக மாறும். இங்கே வந்து இது வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் சார்ஜாக மாறும், இங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்பேஸ் சார்ஜாக மாறிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா, அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி மூவ் ஆக ட்ரை பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு 2 லேயர் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 காலம் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அயான் இருக்குது. இப்போ 3வது காலம் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து P டைப்புக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த P டைப்பில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அயான் வந்து இந்த பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ் சார்ஜை வந்து உங்களுக்கு ரிப்பல் பண்ணிடும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், N டைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆக வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே அதிகமாகிடுது, அதாவது பாசிட்டிவ் இங்கே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகுது. ஸோ V0 அப்படின்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் பேரியர் பொட்டன்ஷியல். அப்போ இந்த V0 உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும்.
இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல வந்து நெகட்டிவாகவும் இந்த இடத்துல பாசிட்டிவாகவும் இருக்கும். அப்போ இந்த நெகட்டிவ் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸை இந்த என் டைப்னு வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை தள்ளி விட்டுரும், ரிப்பல் பண்ணிவிடும். அதே போல் தான் இந்த பி டைப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு திரும்பவும் வந்து என் டைப்பில் நுழைய வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல பாசிட்டிவ் அயான் இருக்கு இல்லைங்களா, அந்த பாசிட்டிவ் அயானால் உருவாகக்கூடிய அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் ஹோல்ஸை வந்து ரிப்பல் பண்ணிடும். அப்போது இதுக்கு அப்புறமா வந்து பி டைப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து என் டைப்புக்கு மூவ் ஆக முடியாமல் போயிடுது. அதே போல் என் டைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பி டைப்புக்கு மூவ் ஆக முடியாமல் போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஜங்ஷனில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அயான்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வித்தவுட் கேரியர்ஸ். பாருங்கள், ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அயான்ஸ் இங்கே வந்து பி டைப்பில் வந்து நெகட்டிவ் அயான்ஸ், என் டைப்பில் வந்து பாசிட்டிவ் அயான்ஸ். இங்கே வந்து சார்ஜ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு கேரியருடைய குறைபாடு ஏற்படுது. அந்த குறைபாடு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிப்ளீஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் இதுக்கு பேர் வந்து டிப்ளீஷன் ரீஜியன். இந்த ரீஜன் பேர் என்ன? டிப்ளீஷன் ரீஜியன். அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜியன். ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜியன். இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ரீஜியன். டிரான்சிஷன் ரீஜியன். ஸோ இதனுடைய வித்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டபிள்யூன்னு சொல்கிறோம். ஸோ டபிள்யூன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளீஷன் வித். டிப்ளீஷன் வித். அப்போ பாருங்கள், இந்த ஃபைனலாக ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கும் பாருங்கள், இதுதான் வந்து பிஎன் டையோட ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே டிப்ளீஷன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் அயான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பி டைப்பில் இந்த ரீஜனில் பாருங்கள், டிப்ளீஷன் ரீஜன் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நான் சார்ஜ் மட்டும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் அயான்ஸ் நான் வந்து போடல. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் பி டைப்பில், என் டைப்பில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா என் டைப்ன்றது மெஜாரிட்டி கேரியர் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ், மைனாரிட்டி கேரியர் ஹோல்ஸ். அப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ஸும் இருக்கும் இங்கே. ஸோ மைனாரிட்டி கேரியர். அதே போல் இங்கே பி டைப்பில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து மைனாரிட்டி கேரியர். பி டைப்பில் வந்து மைனாரிட்டி கேரியர் எலக்ட்ரான்ஸ், மெஜாரிட்டி கேரியர் ஹோல்ஸு. என் டைப்பில் மைனாரிட்டி கேரியர் ஹோல்ஸு, மெஜாரிட்டி கேரியர் எலக்ட்ரான்ஸு. அப்போ ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் அயான்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதனோட சிம்பிள் பாருங்கள், கீழே போட்டிருக்கேன். சிம்பிள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இது வந்து ஆனோட், இது வந்து கேத்தோட். இது 2 டெர்மினல் டிவைஸு. ஸோ பியிலேருந்து வரக்கூடிய ஒரு டெர்மினல் எடுக்கிறோம், அது வந்து ஆனோட். என்லேருந்து எடுக்கக்கூடிய டெர்மினல் வந்து கேத்தோடு. இது என்ன சொல்லுவோம்? ஆனோட் சொல்லுவோம். இது கேத்தோட். ஸோ இப்போது இந்த கொஞ்சம் நம்ம இந்த டிப்ளீஷன் வித்தை பற்றியும் இந்த பேரியர் பொட்டன்ஷியலை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம பிஎன் டயோட் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. பிஎன் டயோடில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளீஷன் ரீஜனுடைய வித் டபிள்யூன்னு போட்டிருக்கேன். இந்த டிப்ளீஷன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அன்கவர்டு அயான்ஸால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆகுது. ஏன்னா இந்த லெஃப்ட் சைடில், அதாவது பி ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் வந்து நெகட்டிவ் ஆகும். ஏன்னா நெகட்டிவ் டாமினேட் பண்ணக்கூடிய ரீஜன் ஆகும். பாசிட்டிவ் சைடு, அதாவது என் சைடில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது, டோனர் அயான்ஸு. அது பாசிட்டிவ் சார்ஜாகவும் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சார்ஜ் டென்சிட்டி போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு இங்கே ஒரு பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆகுது. இந்த பொட்டென்ஷியல் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேரியர் பொட்டென்ஷியல் V0 அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேரியர் பொட்டென்ஷியல் வந்து உங்களுக்கு என்ன, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரிவேஷன் இருக்குது. ஸோ பட் நீங்கள் நமக்கு டெரிவேஷன் தேவையில்லை, ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் இந்த ஃபார்முலா வந்து தேவைப்படுது. இந்த பேரியர் பொட்டென்ஷியல் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர் as well as the potential பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர் T as well as doping concentration ND and NA. ஸோ அதாவது P டைப்பில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டி ஆட்டம்ஸ், அதே மாதிரி N டைப்பில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டி ஆட்டம்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளீஷன் வித் இந்த V0 வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிடலாம். இந்த V0 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.3 வோல்ட் ஃபார் ஜெர்மானியம். ஸோ ஜெர்மனித்தால் உருவாக்கப்பட்ட டயோடுக்கு வந்து இந்த பேரியர் பொட்டென்ஷியல் அல்லது ஜங்ஷன் பொட்டென்ஷியல், இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சார்ஜ் பொட்டென்ஷியல்
அல்லது டிஃப்யூஷன் பொட்டன்ஷியல். ஸோ இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேரியர் பொட்டன்ஷியல், நெக்ஸ்ட் வந்து ஜங்ஷன் பொட்டன்ஷியல் அல்லது டிஃப்யூஷன் பொட்டன்ஷியல் அல்லது கான்டாக்ட் பொட்டன்ஷியல் அல்லது ஸ்பேஸ் சார்ஜ் பொட்டன்ஷியல். இத்தனை பேர் இருக்குது. ஸ்பேஸ் சார்ஜ் பொட்டன்ஷியல். ஸோ இது எல்லாமே இத்தனை பேர் இருக்குது. ஸோ இந்த பேரியர் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.3 வோல்ட் ஃபார் ஜெர்மானியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிலிக்கானுக்கு வந்து V0ன்றது 0.72 வோல்ட் அல்லது 0.7 வோல்ட் சொல்லுவோம் ஃபார் சிலிக்கான். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து இந்த ஜங்ஷன் W, அதனுடைய வித், ஜங்ஷன் வித் அல்லது டிப்ளீஷன் வித் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த Wன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி பேரியர் பொட்டன்ஷியல். ஸோ Wக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. Wன்றது டிப்ளீஷன் வித் which is equal to 2 times of epsilon naught epsilon r into V0 barrier potential divided by Q charge into Na plus Nd divided by Na into Nd. So ஃபுல்லாக வந்து ரூட் பண்ணணும், பவர் 1/2. ஸோ இது என்னது டிப்ளீஷன் வித். ஸோ டிப்ளீஷன் வித்துக்கான ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், பேரியர் பொட்டன்ஷியல் ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து இந்த W ஆனது டிப்ளீஷன் வித் ஆனது இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு பேரியர் பொட்டன்ஷியல் ரூட் ஆஃப், அதாவது W ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் V0, ஸ்கொயர் ரூட் ஆஃப் V0. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார் அப்ரப்ட் ஜங்ஷன் ஆர் அலாய் ஜங்ஷன், அப்ரப்ட் ஜங்ஷன் ஆர் அலாய் ஜங்ஷன். இதுவே இந்த டிப்ளீஷன் வித் வந்து ப்ரொபோர்ஷனல் டு V0 கியூப் ரூட்டாக இருந்துச்சுன்னா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேடட் ஜங்ஷன் ஆர் க்ரோன் ஜங்ஷன், கிரேடட் ஜங்ஷன் ஆர் க்ரோன் ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட் பொட்டன்ஷியல் நெக்ஸ்ட்டு டிப்ளீஷன் வித். சரி, அப்ரப்ட் ஜங்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருக்க பாருங்கள் இந்த செகண்ட் டயக்ராம். இந்த அப்ரப்ட் ஜங்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து இந்த சார்ஜ் டென்சிட்டி, இந்த ரோன்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டக்குன்னு உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். பாருங்கள் இந்த இடத்துல அப்ரப்டாக இருக்குது, பாருங்கள் ஜங்ஷனில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிரேடட் ஜங்ஷனில் அப்படியே லீனியராக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ அதாவது கிரேடட் ஜங்ஷன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் டென்சிட்டி ரோ வேரியஸ் லீனியர்லி வித் டிஸ்டன்ஸ், வித் டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஆனால் அப்ரப்ட் ஜங்ஷன் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பயாஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்னால் என்ன, உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பாருங்கள் வோல்டேஜ் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ வோல்டேஜினுடைய பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு P டைப் செமிகண்டக்டர், அதே மாதிரி நெகட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு N டைப். அப்போது இதுதான் வந்து ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். இப்போ இங்கே ஏற்கனவே உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குது, இங்கே வந்து ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் VF லெஸ் தென் V0 இருந்துச்சுன்னா பாருங்கள், இப்போது நீங்கள் வந்து இங்கே ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்க, உள்ளே ஏற்கனவே இன்டர்னல் பேரியர் பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போது நீங்கள் அப்ளை பண்ண வோல்டேஜ் வந்து V0 கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான சேஞ்சஸும் அங்கே நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாசிட்டிவ், அதாவது VF நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ஹோல்ஸ் இருக்குங்க P டைப்பில், இது என்ன ஆகும் உங்களுக்கு ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி அப்ளைடு வோல்டேஜ் VFல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டெர்மினல் வந்து உங்களுக்கு வந்து P டைப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை வந்து ரிப்பல் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஹோல்ஸ் எல்லாமே ஜங்ஷனுக்குள்ளார நுழைய பார்க்கும், அதாவது ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜனுக்குள்ளார நுழைய பார்க்கும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ண வோல்டேஜ் வந்து V0 கம்மியாக இருக்கிறதுனால V0 என்ன பண்ணுது, உங்களுக்கு திரும்ப ரிப்பல் பண்ணிவிடுதுங்க, உங்களுக்கு உள்ளே விடாது. ஏன்னா இங்கே வோல்டேஜ் வந்து இன்டர்னல் வோல்டேஜ் வந்து VF அதிகமாக இருக்குது. இப்போது இதுவே வந்து ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு அப்புறம் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோவாக ஆரம்பிக்காது. அப்போ IF = 0. இதுவே செகண்ட் பாயிண்ட்டு, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தென் V0 என்ன ஆகும், இந்த P டைப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாமே N டைப்புக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும் த்ரூ த ஜங்ஷன். அதே மாதிரி N டைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே P டைப்பில் மூவ் ஆக ஆரம்பிக்கும் த்ரூ த ஜங்ஷன். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு டிப்ளீஷன் ரீஜன் வந்து
குறைய ஆரம்பிச்சிடும். depletion region decreases. ஸோ மீனிங் என்னென்னா W என்ன ஆகும், வித்தவுட் த டிப்ளீஷன் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் பை தி, அப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். அது EF நான் வச்சுக்கிறேன். அப்போ EF அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அப்ளைடு வோல்டேஜ், ஃபார்வர்டு வோல்டேஜ். ஸோ இதனால் வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து is opposite to that of E naught. So E naught na enna, electric field due to barrier potential. இது வந்து electric field due to forward applied potential. அப்போ என்ன உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஃபார்வர்ட் பயாஸில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் ஃபார்வர்ட் வோல்டேஜ் நம்ம சொல்லுவோம். அந்த ஃபார்வர்டு வோல்டேஜில் உருவாகக்கூடிய ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா உள்ளே உருவாகக்கூடிய பேரியர் பொட்டன்ஷியலால் உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் பயாஸில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிப்ளீஷன் ரீஜன் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் VF greater than V naught அப்ளை பண்ணும்போது, VF greater than V naught அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு P டைப் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாமே N ரீஜனுக்கும், N டைப் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே P ரீஜனுக்கு மூவ் ஆகும்போது உங்களுக்கு டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆரம்பிக்குது. அந்த கரண்ட்டுக்கு பேர் வந்து ஃபார்வர்ட் டயோட் கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்குது. ஸோ எப்போ ஃப்ளோ ஆரம்பிக்குது, எந்த வோல்டேஜில் உங்களுக்கு வந்து VF வந்து V naught அதிகமாகுதோ அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுது, மூவ் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த வோல்டேஜுக்கு பேர் என்னென்னா கட்-இன் வோல்டேஜ். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த கட்-இன் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 0.3 ஃபார் ஜெர்மானியம், இதுவே 0.7 ஃபார் சிலிக்கான். ஏன்னா இதுதான் வந்து பேரியர் பொட்டன்ஷியல் நம்ம பார்த்தோம். ஏன்னா 0.3 ஃபார் ஜெர்மானியம் V naught, அதே மாதிரி V naught ஈக்குவல் டு 0.7 ஃபார் சிலிக்கான் பார்த்தோம். ஏன்னா இதோட அதிகமாக அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இது வந்து ஜெர்மானியம், இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 0.7, இது வந்து 0.3. ஸோ அப்போது இந்த வோல்டேஜுக்கு பேர் தான் வந்து கட்-இன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு குறிப்பிட்ட ஃபார்வர்டு வோல்டேஜில் உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்குதோ டயோடில், அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்-இன் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது கட் ஆஃப் வோல்டேஜ் சொல்லுவோம். கட் ஆஃப் வோல்டேஜ்னால் நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரும்போது எப்போ ஆஃப் ஆகுதோ அது வந்து கட் ஆஃப் வோல்டேஜ். மோஸ்ட்லி கட்-இன் வோல்டேஜ்ன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்-இன் வோல்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.3 ஃபார் ஜெர்மனியம், 0.7 ஃபார் சிலிக்கான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் பேஸில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவர்ஸ் பேஸ் பார்ப்போம். இப்போ பாருங்கள் ரிவர்ஸ் பேஸ். ஸோ ரிவர்ஸ் பேஸ்னால் என்னென்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து ரிவர்ஸில் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வோல்டேஜில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு P டைப், அப்புறம் ரிவர்ஸ் வோல்டேஜில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு N டைப் செமிகண்டக்டர். அப்போ ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இந்த ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் பயாஸ்னால் உங்களுக்கு வந்து இங்கே நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. அப்போ அந்த நெகட்டிவ் டெர்மினல் என்ன ஆகுதுன்னா P டைப் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாத்தையுமே இப்படியே உங்களுக்கு என்ன ஆகுது, அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுது. இது வந்து ஹோல்ஸு. அதே போல் N டைப் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த ரிவர்ஸ் பயாஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டெர்மினல் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த டிப்ளீஷன் ரீஜன் வித் ஆனது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போது ஃபஸ்ட் கண்டிஷன் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரிவர்ஸ் பயாஸில் W என்ன ஆகுது, இன்க்ரீசஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் இங்கே ஏற்கனவே வந்து மைனஸ் ப்ளஸ் V naught இருக்குது, இதனால் உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E naught. அதே மாதிரி இங்கே VR இருக்குது, இதனால் உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ERன்னு வச்சுக்கலாம். அப்போ ER இஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஃப் E naught, சேம் தட் ஆஃப் E naught. ஸோ ரிவர்ஸ் வோல்டேஜால் ஜென்ரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டானது பேரியர் பொட்டன்ஷியலால் உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக, அதாவது ஈக்குவல்னால் அதே மாதிரி சேம் டைரக்ஷனில் இருக்குது. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேஸில் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருந்தது, இங்கே வந்து சேமாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து
ப்ராக்டிக்கலாக அதாவது தியரிட்டிக்கலி there is no current flow. Theoretically no current flow. ஸோ உங்களுக்கு தியரிட்டிக்கலாக உங்களுக்கு வந்து எந்த விதமான கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது எங்கள் ரிவர்ஸ் பேஸில். பட் ப்ராக்டிக்கலி என்ன ஆகுது, உங்களுக்கு ஸ்மால் கரண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. ப்ராக்டிக்கலி தேர் இஸ் எ ஸ்மால் கரண்ட். அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். அந்த கரண்ட் பேர் என்ன? ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். இது நம்ம I0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது W இன்க்ரீஸ் ஆகுது. வித் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த டிப்ளீஷன் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த அயான்ஸனுடைய கோவலன்ட் பாண்ட் இருக்கும். ஸோ டிப்ளீஷன் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த அயான்ஸ் பாருங்க, இந்த இடத்துல பாசிட்டிவ் அயான் இருக்குது, இங்கே நெகட்டிவ் அயான் இருக்குது. பி சைடில் பாசிட்டிவ் அயான், என் சைடில் நெகட்டிவ் அயான் இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா, அதாவது லைட்டாலையும் அதே மாதிரி டெம்பரேச்சர், இது ரெண்டுத்தில் என்ன ஆகுதுன்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த கோவலன்ட் பாண்ட் என்ன ஆகுது, பிரேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பிரேக் ஆகும்போது இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளீஷன் ரீஜன் வித் அந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நடக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜில், ஒரு குறிப்பிட்ட ரிவர்ஸ் வோல்டேஜில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவலன்ட் பாண்ட் வந்து சஃபிஷியன்ட் எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணிக்குது. எங்கேருந்து ரிசீவ் பண்ணுது? லைட்லேயோ அல்லது உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர்லையோ ரிசீவ் பண்ணுது. ஸோ வந்து ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு எங்கள் சைடில் எழுதுகிறேன். கோவலன்ட் பாண்ட்ஸ் இன் டிப்ளீஷன் ரீஜனில் இருக்கக்கூடிய அயான்ஸினுடைய கோவலன்ட் பாண்ட் என்ன பண்ணுது? அப்சர்வ்ஸ், ஷார்ட்டாக எழுதுகிறேன், அப்சர்வ்ஸ் தெர்மல் ஆர் தெர்மல்னா நம்ம ஹீட் சொல்கிறோம், தெர்மல் அண்ட் லைட் எனர்ஜி ரெண்டுத்தையும் என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகுது? பிரேக் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ பிரேக் ஆச்சு என்ன ஆகும்? அப்போ உங்களுக்கு வந்து ஜென்ரேஷன் ஆஃப் பிரேக் ஆச்சு என்ன ஆகும்? உங்களுக்கு there will be a generation of electrons and holes. அப்போ எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் என்னது ஜென்ரேட் ஆகுது. இந்த பிரேக்கிங் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் வந்து எந்த பர்டிகுலர் வோல்டேஜில் நடக்குதோ, எந்த பர்டிகுலர் ரிவர்ஸ் வோல்டேஜில் நடக்குதோ அந்த வோல்டேஜுக்கு பேர் பிரேக் டவுன் வோல்டேஜ் அல்லது ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ். என்ன சொல்லுவோம்? இதை பிரேக் டவுன் வோல்டேஜ் சொல்லுவோம். பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ அதனால தான் பாருங்கள், கிராஃபில் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் ஆனதுக்கப்புறம் சடனாக உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. இது வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்லுவோம். பிஆர்னு போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு சடனாக உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் ஹோல்ஸ் ஜென்ரேட் ஆகுது. அப்போ குயிக்காக உங்களுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. இதுக்கு பேர் வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் பிரேக் டவுன் இருக்குது. அவலான்ச் பிரேக் டவுன் அண்ட் ஜீனார் பிரேக் டவுன் இருக்குது. இது நம்ம ஜீனார் டயோட் பார்க்கும்போது நம்ம கிளியராகவே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வோல்டேஜுக்கு பேர் உங்களுக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ இங்கே இப்போ உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இங்கே இந்த டிப்ளீஷன் ரீஜனில் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. அப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி ஓடி வரும். அதே மாதிரி ஹோல்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி ஓடி வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த டிப்ளீஷன் ரீஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மெஜாரிட்டி சைடுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கே என் சைடில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாமே பி டைப் நோக்கி ஓடிட்டு இருக்குது. அப்போ பி டைப் வந்து மெஜாரிட்டி சைடு வந்து ஹோல்ஸ்க்கு வந்து மெஜாரிட்டி சைடு வந்து பி டைப்பு, எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து மெஜாரிட்டி சைடு வந்து என் டைப்பு. இப்படி வந்து போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மைனாரிட்டி கேரியரும் உங்களுக்கு மூவ் ஆகுது. அந்த மைனாரிட்டி கேரியரால் உருவாகக்கூடிய அந்த கரண்ட் தான் நம்ம ஸ்மால் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம I0. இந்த I0 வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜங்ஷன் டெம்பரேச்சர். இது எது டிபெண்ட் பண்ணியிருக்குது? டிபெண்ட்ஸ் ஆன் ஜங்ஷன் டெம்பரேச்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த I0 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயோட் கரண்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த டயோட் கரண்ட் ஈக்குவேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎன் டயோடைய ஃபார்மேஷன், அதனோட ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட் வந்து அதனுடைய பயாஸ் கண்டிஷன், ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ்,
நெக்ஸ்ட் வந்து பேரியர் பொட்டன்ஷியல் ஜங்ஷன் பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா V0, அதுக்கப்புறம் வந்து டிப்ளீஷன் வித்தினுடைய ஃபார்முலா, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி அல்லது செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறதுனாலும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டயோட் கரண்ட் ஈக்குவேஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.